ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இன்றைக்கி திருப்பாவை பாடல் 12 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். பாடல் 12. களைத்தினங் கற்றெருமை கற்றுக்கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனிதான் எழுந்திராய், இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அணிந்தேலோர் எம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். இந்த பாடல்ல ஆயர்பாடியினுடைய செல்வ வளம், அதுவும் பால் வளம் எப்படிப்பட்டது, இவற்றை எல்லாம் அழகாக விளக்கி சொல்வதாக அமைந்துள்ளது இந்த பாடல். ஆயர்பாடியில இளம் கன்றுகள் உடைய எருமை மாடுகள் அதிகம். பசுமாடை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எருமை மாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால் சும்மா தக 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 தகன்னு இருக்கும் ஒரு மாடும். அப்போ அதுக்குடைய கன்றுகளை உடைய அந்த மாடுகள் எல்லாமே மடிகணத்து இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவங்க கொண்டு வர்ற பானையாகட்டும், குடமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அது ஃபுல்லாக வழிஞ்சுக்கிட்டே இருக்கும் பால். அந்த அளவுக்கு பால் சுரக்கும். அதோடைய மடியை பற்றி சொல்கிறாங்க. மடிகணத்து இருக்கும். அந்த மாடானது தன்னுடைய கன்றினை நினைத்த மாத்திரத்திலேயே, இப்போ எல்லாம் கன்று போய் பாலை குடிச்சாதான் பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த எருமை மாட்டுகளை பொறுத்த வரைக்கும் பாலை தன்னுடைய கண்ணுக்குட்டி அது நினைச்சதுனால அந்த பாலானது அங்கே சொரிந்து விடுகின்றது. அப்போ அந்த பால் என்ன பண்ணுது, அப்படியே நம்ம மனுஷங்க கறக்கவே வேணாம், அது தானாகவே வழிஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த பால் எப்படிப்பட்டது, எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த மாதிரி பால் போய் அது நடந்து போகிற இடம்லாம், நிற்கிற இடம்லாம் பால் போய் போய் என்ன பண்ணுது, அப்படியே அந்த இடத்துல தண்ணி நிறையா போச்சுன்னா தண்ணி சேராயிடும்னு சொல்லுவாங்க, மண் சேராகும்னு சொல்லுவாங்க தண்ணினால. ஆனால் இங்கே பால் வளத்தினால் அந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணுதா, சேராகி விடுகின்றன. மடிகணத்து அதிகப்படியான பாலை தருகின்றது என்று அந்த காலத்தில் இந்த மாதிரி மாடுகள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக அந்த ஆயர்பாடியில் இருந்திருக்கு. அப்போ அவ்வளவு செல்வ வளம் மிக்கது அந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த மாடுகளை பாலை கறக்கும் போது என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு மாட்டையும் திரை போட்டுருவாங்களாம். அங்கேருந்து ஒரு திரை கட்டிடுவாங்களாம். ஒரு துணியை போட்டு திரையை கட்டி அதுக்கப்புறம் தான் பாலை கறப்பாங்களாம். பாலை கறந்தா என்ன பண்ணுது, எல்லாம் குடம்னா நிறைக்கிறது கிடையாது, பெரிய பெரிய அண்டா குடத்துல கறந்து எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அண்டாவில் ஊற்றுவாங்களாம். அண்டாலாம் ஃபுல்லாக வழிஞ்சு இருக்குமா. அந்த மாதிரி கறக்கிறதுனால ஒரு துணியை கட்டி திரையை போட்டு திரையை வச்சு தான் அந்த பாலை கறப்பாங்க. அவ்வளவு செல்வமிக்க நாடு அந்த ஆயர்பாடி நாடு. அதனால அந்த அந்த மாதிரி இருக்கின்ற அந்த ஊரில் பிறந்த அந்த ஆண்களினுடைய வீரமிக்க ஆண்களினுடைய தங்கையே, மார்கழி மாதம் பெய்கின்ற பனியானது எங்கள் தலையெல்லாம் என்ன பண்ணுது, நனைத்து விட்டது. தலையில தான் எல்லா பனியும் விழுது. நீ உன் வீட்டின் வாயுக்கதவை என்ன பண்ற, திற. நாங்கள் இங்கே தான் நிற்கிறோம், வாசப்படியில் தான் நிற்கிறோம். ஈசனின் அன்பிற்கு பாத்திரமானவன் ராவணன். எப்பொழுதும் ஈசனையே அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான். அவன் மனதிலே காதலோடு சீதையை நினைத்தான். அதனால தென்னிலங்கையில் இருக்கின்ற அந்த வேதனாகிய அந்த ராவணனை ராமனானவன் அழித்து விட்டான் அப்படின்னு சொல்றான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய். அந்த மாதிரி அந்த ராவணனை அடித்த அந்த ராமரை பற்றிலாம் நாங்கள் நினைப்பதற்கு இனிமையானவன் அந்த ராமன். எப்பவுமே அவன் ஈசனை தான் நினைச்சிட்டு இருக்கான் அந்த ராவணன். ஆனால் அவன் மனதிலும் என்னது,
ஒரு கள்ளத்தனமான ஒரு காதல் வந்தது. யார் மேலே? சீத்தை மேலே. அதனால் ராமரால் அவன் என்ன பண்ணுறான்? அழிந்து விட்டான். அப்போ அப்படிப்பட்ட அந்த ராவணனை அழித்த அந்த ராமபிரானை நாங்கள் இப்போ வாயார பாடுகின்றோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு பாட்டிலையும் தன் கணவனாகிய கண்ணனை அவள் என்ன பண்ணல, அவருடைய வீரத்தை அவள் விட்டு கொடுத்தாள் இல்லை ஆண்டாள். ஒவ்வொருத்திலும் அவருடைய வீரத்தை பறைச்சாற்றுகின்றாள். அப்போ இங்க ராமருடைய வீரத்தை பறைச்சாற்றுகிறாள். அந்த ராவணனையே அவள் அழித்தவள். அதாவது ராவணன் யாருக்கு பக்தி உள்ளவன்? சிவனிடத்தில் பக்தி உள்ளவன். அவனை அழிப்பது அவ்வளவு சீக்கிரம் முடியல. ஆனா அவனையே அழித்து விட்டவர் ராமர் என்று சொல்லும் பொழுது அவர் வீரரை எங்க சொல்ல, வீரத்தை எங்கே பறைச்சாற்றுகின்றாள். அந்த ராமனை எல்லாம் நாங்கள் என்ன பண்றோம்? இப்போ பாடிக்கொண்டிருக்கின்றோம். நீ கதவை திற. இது என்ன உறக்கம் உனக்கு? எப்போ பார்த்தாலும் நீ தூங்கிட்டே இருக்க. நாங்கள் உன் வீட்டின் முன் வந்து உன்னை அழைப்பது இங்குள்ள அனைத்து மக்களுக்கும் தெரிந்து விட்டது. இங்குள்ள எல்லாருக்கும் தெரியுது நாங்கள் வந்து உங்களை கூப்பிடுறோன்னு. இங்கே இருக்கிற வீட்டார் எல்லாருக்கும் நாங்கள் வந்து உன்னை எழுப்புவது தெரிந்து விட்டது. உடனே நீ எழுந்து வா என்று தன் தோழியை அழைப்பதாக அமைந்த பாடல் இது. அப்படியே அழைப்பதாக அமைந்த பாடலாக இருந்தாலும் இந்த பாடல்ல ராவணன் எப்படிப்பட்ட பக்தியுடையவன் சிவனிடத்தில் அப்படின்றது சொல்றதும், அத்தகைய பக்தியுடைய அவரை அந்த ராமன் அழித்து விட்டான் என்று சொல்வதும், அதே நேரத்தில் அந்த ஆயர்பாடியானது எவ்வளவு செல்வ வளம் மிக்கது அப்படின்றத சொல்லி, பால் வளம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி, அந்த எரும மாடுகளை அவங்க வந்து பால் கறக்கும் போது திரையை போட்டு பால் கறக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பால் வளம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கும்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பசுவினுடைய அந்த எருமை மாட்டினுடைய கன்றை அது நினைக்கும் பொழுதே பாலை சுரந்து கொண்டே அந்த எருமை மாடுங்க போதும். அப்போ அங்குள்ள மண்ணெல்லாம் சேராகுது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த அம்மா வந்து தன்னுடைய புகுந்த வீட்டினுடைய செல்வ வளத்தை எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திருப்பாவை பாடல் 13 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வர. நன்றி, வணக்கம். ஓம் சாய். Subscribe to my channel and please press the bell icon for more videos.